எல்லாம் கைகளை பருத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டுடைய வல்லமையை நாம அனுபவிக்க போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அவர் பரத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்குவார். மோசே உயர்த்தின பொழுது அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவங்க ஜனம், அவங்க இனம், பந்தம் எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. அமிலேக்கர்களை ஜெயித்தார்கள். ஜீவனோடு மோசே குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். அதற்கு அவன் செய்த ஒரு யுக்தி, ஜெப யுக்தி, கைகளை உயர்த்தி ஜெபிப்பதுதான். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேணும், அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும்னா கைகளை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். ஆண்டவரை நீ நன்மை செய்கிறவர், எல்லா வியாதிகளையும் நீக்கிறவர், எல்லா பலவீனங்களையும் நீக்கிறவர், எல்லா இருதயத்தையும் சுகமாக்குறவர், எல்லா சிறுநீரகத்தையும் சீர்படுத்துகிறவர், சரும வியாதிகளை நீக்கிறவர், யூட்ரஸை குணமாக்குறவர், எலும்புகளிலே கர்த்தருடைய வல்லமை விளங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்பைனை தொடர்றவங்க நீங்க தான்ப்பா. 18 வருடமா குனியா இருந்த எலும்பை நிமிர்த்தினீங்களே, கை சும்மினவுடைய எலும்பை சரியாக்கினீங்களே, நடக்க முடியாத 38 வருஷம் படுத்திருந்தவனை குதித்து நடக்க வைத்தீங்களே, நீ பெரியவர் ஆண்டவரே. உடல் உறுப்புகள் சீரழிந்து போய் ஒன்றுமில்லாத அழுகி போயிருந்த நாற்றம் எடுத்த லெப்ரசியெல்லாம் குணமாக்கினீர். மலக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இறந்தவர்களையும் உயிரோடு எழுப்புகிற வல்லமை உண்டு. கடைசி நிமிடங்களில் யாராவது இருந்தாங்கன்னா இயேசு என்று அவங்க காதல சொல்லுங்க, உயிரோடு இருந்திருப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.